அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்த தீபாவளிக்கு வந்து 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது சார். ஒன்று பைசன், இன்னொன்று டியூடு, அப்புறம் இந்த டீசல் படங்கள். புதுசாக இந்த இளைஞர்களோட இந்த படங்கள்லாம் வருது. இது ஒரு வகையில் வந்து ஆரோக்கியமாக பார்த்தாலும் இந்த தமிழ் சினிமாவோட இந்த மூத்த நடிகரோட படம் வராதது வந்து ஒரு வருத்தமாக இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பு, அதுதான் முக்கியமான காரணம். அதாவது ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால் தீபாவளி படங்கள் அப்படின்னா கமல் ரஜினி படம், கமல் படம் வருதா, ரஜினி படம் வருதா, அல்லது இந்த 2 படம் வருதா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கும். அவருடைய காலம் மாறினதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தீபாவளி பந்தயத்திலேருந்து கமல் ரஜினி படங்கள் விலகி நிற்க அஜித் விஜய் படங்கள்லாம் அப்படி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவர்களுடைய படங்கள் தான் தீபாவளி விருந்து அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ சமீப காலமாக அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த தலைமுறை நடிகர்களாக மாறி இப்போ ஒரு புது ரத்தம் தமிழ் சினிமாவில் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் அந்த சீனியர் நடிகர்கள், அஜித் போன்ற சீனியர் நடிகருடைய படங்கள் வராமல் இப்போ இளையவர்களுடைய படங்கள் வருது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தான். பட் அதில் நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் வந்து ஒரு மசாலா படங்களை ரிலீஸ் பண்ணுறதுல தான் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் இந்த பண்டிகை கால படங்களாக ரிலீஸ் ஆகும். என்னென்னா குடும்பமாக மக்கள் தியேட்டருக்கு வருவதுங்கிறது இது போன்ற ஒரு பண்டிகை நாட்களில் தான். ஸோ அதை வச்சு அந்த படங்கள் பெரிய அளவில் வசூலை வந்து சாத்தியப்படுத்திக்குவாங்க. பட் இந்த தீபாவளிக்கு பைசன் போன்ற படங்கள் வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ இந்த தீபாவளிக்கு இந்த பெரிய படங்கள் வந்தால் வசூல் வந்து அதிகமாக வருது. இப்போ நீங்களே வந்து சொல்லியிருந்த சரி, ஏன்னா இதை நம்பி ஒரு கூட்டம் வந்து இருக்குது. இந்த பெரிய படங்கள் வந்தால் வசூல் மூலயமா ஒரு நிறைய குடும்பங்கள் இதை வச்சு வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன படங்கள் வரும்போது இந்த வசூல் நிலைமை வந்து குறையப்படும். ஏன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இந்த தீபாவளி இன்றைக்கு வந்து பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல வந்து வசூல் வந்து வாரி குவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் இப்படி வர்றது வந்து ஒரு சின்ன இந்த வசூல் குறையிற அளவுக்கு தானே சார் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்புறம் முதல் நாள் இத்தனை கோடின்னு வந்து ஒரு நம்பரை போடுவாங்க. அந்த நம்பர் பைசன் படத்துக்கோ டூட் படத்துக்கோ சாத்தியம் இல்லை. அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அதே நேரம் பண்டிகை அப்படின்னாலே நம்ம ஒரு ஃபேமிலியோடு போய் படம் பார்க்குறது, நண்பர்களோடு போய் படம் பார்க்குறதுங்கிறது இங்கே ஒரு சடங்கு மாதிரி இருக்குது. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு வெடிப்பாங்க, புத்தாடை உடுத்துவாங்க, பலகாரம் சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நடந்தாலும் தீபாவளியில் ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் ஒரு படத்தை போய் பார்த்தா தான் அடடா தீபாவளியை நம்ம நிறைவாக கொண்டாடிட்டாங்கிற ஒரு ஃபீலிங்கே வரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையில் இந்த சினிமா பார்ப்பது முக்கியமாக பண்டிகை நாட்களில் அந்த வாழ்க்கையில் வந்து முக்கியமான அங்கமாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய படங்கள் வரலை அப்படின்னாலும் ஒரு பைசன் படத்துக்கும் டூட் படத்துக்கும் டீசல் படத்துக்கும் வந்து பார்வையாளர்கள் வருவது வந்து குறையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த 3 படத்தில் மக்களுக்கு பிடித்த அம்சங்கள் எந்த படத்தில் இருக்கோ அந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அடையும். அந்த மாதிரி அடையும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக அந்த படத்தை பார்ப்பதற்காக திரண்டு வருவாங்க. இப்போ இந்த தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படமாக குறித்து பேசுவோம் சார். இப்போ அந்த பைசன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி சார் வந்துருக்கு? அதாவது பைசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சமீபத்தில் கூட மாரி செல்வராஜை இன்டர்வியூ பண்ணால் அப்போ அந்த படம் குறித்துலாம் அவர் நிறைய பேசினார். பட் அதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு தகவல் தெரியும். மனத்தி கணேசன் அப்படிங்கிற கபடி வீரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்களை மையப்படுத்திய கதை தான் அந்த பைசன். பட் அதே நேரம் மனத்தி கணேசனுடைய பயோபிக் கிடையாது. ஸோ இப்போ இந்த கபடி விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று தான். அதில் நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு மாரி செல்வராஜுடைய படம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய வழியையும் பதிவு பண்ணுறதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பைசன் படமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த படம் வணிக ரீதியில் ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் தமிழின் மிக முக்கியமான படங்களில் ஒன்றாக பைசன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கணிப்பு. இப்போ மாரி செல்வராஜ் சார் அவர்கள் வந்து இப்போ கடைசியாக வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு கடைசி படத்தை வந்து எடுத்திருந்தாரு. இப்போ விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் அவர்களுக்கு வந்து இந்த பைசன் படத்தை வந்து எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இன்ப நிதிக்கு வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறதா இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு.
எப்படி ஹாலிவுட் பாலிவுட்டுக்கு வந்து ஒரு கரண் ஜோஹரா இருக்காரோ அந்த மாதிரி தான் இப்போ கோலிவுட்டுக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா இப்போ அந்த வாரிசு நடிகர்கள் பசங்களுக்குலாம் இந்த படம் எடுக்கிறது வந்து மாரி செல்வராஜா வந்து மாறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? மாரி செல்வராஜ் வந்து கரண் ஜோஹரோட நம்ம ஒப்பிடுறது சரியான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, கரண் ஜோஹரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வியாபாரி. ஸோ அந்த வியாபாரத்துக்கு பணம் சம்பாதிப்பதற்கு எதெல்லாம் அவருக்கு வந்து பாசிட்டிவாக தெரியுதோ அந்த விஷயங்களை அவர் பண்ணுவார். ஆனால் மாரி செல்வராஜை நம்ம அந்த இடத்துல வைக்க முடியாது. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களின் கலைஞர். அதெல்லாமல் தன் வாழ்க்கையில் நடந்த தான் பார்த்த பல்வேறு விஷயங்கள் வந்து தன்னுடைய திரைப்படங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்கார். அதனால் இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிடுவது சரியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெரிய இடத்து பிள்ளைகளை வந்து நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மாரி செல்வராஜுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் விரும்பியோ விரும்பாமலோ. இப்போ நான் அவருடைய இன்டர்வியூவில் கூட ஒரு கேள்வி கேட்டேன், ஹீரோக்கள் உங்கள் மீது திணிக்கப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அதோட பின்னணி கூட இதுதான். என்ன காரணம், மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்குனருடைய படத்தில் இப்போ உதயநிதி நடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பொருந்தா கூட்டணி தான். ஏன்னா இவர் பேசுகிற அரசியல் வேறு, உதயநிதியும் அவருடைய கட்சியும் செய்து கொண்டிருக்கிற அரசியல் வேறு. அப்போ இவர் படத்தில் நடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு தான். அதே நேரம் உதயநிதிக்காக இவர் சமரசம் செய்து கொள்ளாமல் உதயநிதியை சமரசம் செய்து கொள்ள வைத்து தன்னுடைய படத்தில் நடிக்க வச்சதே மாரி செல்வராஜுங்கிற ஒரு கலைஞனுக்கு கிடைத்த வெற்றி தான். இப்போ உதாரணத்துக்கு அந்த மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி மேய்க்கிறது, அதை பராமரிக்கிறது போன்ற காட்சிகள்லாம் இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காட்சிகளில் நார்மலாக ஒரு ஹீரோவே நடிக்க தயங்குவார். இன்னும் சொல்லப்போனால் அதை ஒரு அருவருப்பாக நினைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணம் உதயநிதிக்கும் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அந்த காட்சியில் அவர் நடித்தார் அப்படின்னா இந்த படத்தில் நடிப்பதன் மூலமாக நமக்கு திரையுலகில் மைலேஜ் கிடைக்குதோ இல்லையோ பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கணுங்கிற உதயநிதியுடைய நோக்கம் தான். ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மாரி செல்வராஜ் படத்திலே அவர் நடித்தார். பட் உதயநிதியின் நோக்கம் எப்படி இருந்தாலும் மாரி செல்வராஜுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சொன்னதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அதில் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவ் நடிப்பதற்கு காரணத்தை அவரே கூட சொல்லியிருக்காரு. இந்த கபடி வீரர் கதாபாத்திரத்துக்கு நிறைய உழைப்பு தேவை, நிறைய பயிற்சி தேவை. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த கபடி விளையாட்டுக்காக மனத்தி கணேசன்ட்டே இவர் பயிற்சி எடுத்திருக்காரு துருவ் விக்ரம். அப்போ ஒரு பிஸியான ஹீரோவை நடிக்க வச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால தான் பட வாய்ப்பு அதிகம் இல்லாத துருவ் விக்ரமை கூப்பிட்டு அந்த படத்தில் அவர் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து முக்கிய கேள்வி என்னன்னா, இன்பநிதியே மாரி செல்வராஜ் அறிமுகப்படுத்த போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. அப்போ இன்பநிதியை வந்து மாரி செல்வராஜ் படத்தில் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்னங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்பநிதியை இவர்கள் சினிமாவுக்கு கொண்டு வருவது பார்த்தீங்கன்னா வெறுமனே நடிகனாக்குவதற்கு கிடையாது. இப்போ உதயநிதி எப்படி சினிமாக்குள்ளே வந்ததுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கோ அதே மாதிரி இன்பநிதியை சினிமாவுக்குள் கொண்டு வருவதற்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இன்றைக்கி இன்பநிதினா யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு 90-95% பேருக்கு இன்பநிதியினுடைய முகம் கூட தெரியாது. அந்த பேரை வேணா அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்போ சினிமாக்குள்ளே இவரை கொண்டு வந்து ஒரு நடிகராக அவரை பிரபலப்படுத்தி அந்த பாப்புலாரிட்டியே வந்து ஒரு மூலதனமாக வச்சுட்டு இவரை எதிர்காலத்தில் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ மு.க. ஸ்டாலின் குடும்பத்தாருடைய நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட நோக்கம் இருப்பதால் மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் படத்தில் நடிக்கும் போது தான் அது பிஎன்சின்னு ஒரு 3 தரப்பு மக்கள்கிட்ட இவரை கொண்டு போக வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படத்தினுடைய அந்த கதாநாயகன் கதாபாத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி வானத்திலேருந்து குதிச்சவனா இருக்க மாட்டான். மக்களில் ஒருவனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நாம் கடந்து செல்கிற ஒருத்தனா அவன் இருப்பான். அப்படிப்பட்டவனா இன்பநிதியை பார்க்கும்போது பார்வையாளனுக்கும் அவரோட ஒரு நெருக்கம் வரும். ஸோ இந்த அடிப்படையில் தான் மாரி செல்வராஜை தேடி இந்த பெரிய இடத்து பிள்ளைகள் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். துருவுக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையுமா சரி? அப்போ ஏன்னா இப்போ நீங்களே சொல்லியிருந்த 2 வருடம் வந்து அந்த உழைப்பை வந்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கடைசியாக நடித்த 2 படங்களுமே வந்து துருவுக்கு வந்து சரியான அந்த பேரும் வாங்கி கொடுக்கல, ஒரு வெற்றியுமே வாங்கி கொடுக்கல. இப்போ அவர் என்னதான் அந்த முதல் படம் வந்து ரீமேக்குன்னு சொன்னாலுமே அடுத்த படம் வந்து எங்கள் அப்பா கூட நடிச்சிருந்தா சொன்னாலுமே ஆனால் அது ஒரு வியாபார ரீதியாக ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறுமா துருவ் அவர்களுக்கு? அதாவது பைசன் படம் குறித்து மாரி செல்வராஜ் சொல்கிற விஷயங்களை வைத்து துருவ் சொல்கிற விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த படம் வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமாங்கிற ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம நிச்சயமாக கொடுக்கலாம். மாரி செல்வராஜ் சார்பிலேயே சொல்கிறேன்.
அதே நேரம் இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு நெருடல் என்ன அப்படின்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிஷம் இந்த படத்தினுடைய டியூரேஷன். நீங்கள் என்னதான் ஒரு சூப்பர் படமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அதீத நீளமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு வெற்றிக்கு பாதகமாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல முன்னணி இயக்குநர்கள் படங்களுடைய தோல்விக்கு, இப்போ சங்கர் போன்ற இயக்குநர்களுடைய படங்கள் தோற்றதற்கே இந்த டியூரேஷனை வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம், காரணமாக இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அது மட்டும்தான் ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. ஆனால் மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கதையில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அவர்கிட்ட இருக்குது. பட் மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் என்னை பொறுத்தவரை துருவ் விக்ரமுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்தில் வந்து அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராக வெளிப்பட்டிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதோட அந்த டியூட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஹீரோயினா மமிதா பைஜு வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி சார் வரும்? ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதோட 2வது படம், இந்த வருடத்தில் ரிலீஸ் ஆகிற படம். டூட் படத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிடித்தமான படமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அந்த படத்தினுடைய பாடல் காட்சிகளை பார்க்கும்போதும் இதுவரைக்கும் அந்த டீசர்லாம் பார்க்கும்போதும் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு ரசிகர்களை கவர்கிற படமாக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த 2K கிட்ஸுக்கு வேணால் அந்த படம் ஒரு பிடித்தமான படமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரதிநிதிகளாக தான் தெரிகிறாரே தவிர எல்லா மக்களையும் ஈர்க்கிற ஒரு நடிகராக அவர் இன்னும் வரல. அதுக்கு காரணம் அவர் தேர்ந்தெடுக்கிற கதை, அவர் நடிக்கிற கதாபாத்திரம். கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இளைஞர்களாக அந்த படம் கொண்டாடப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த வணிக வெற்றிங்கிறது எளிதில் அந்த படத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அந்த டீசர் ட்ரெய்லர் அந்த சாங்லாம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அது பிரதீப் ரங்கநாதனுக்காக சொல்லியிருந்தாலுமே இன்னொரு அந்த மமிதா பைஜுக்காகவும் இதை வந்து அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த படத்தை. இப்போ இந்த வருடத்தில் அவருடைய 3வது படம் எல்லைக்கும் ரிலீஸ் ஆகுறதா இருக்குது. அதுக்கு சாத்தியம் இருக்காது? அதான் எல்லைக்கு வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 18ங்கிற மாதிரி அவங்க ஒரு டேட்டு குறிச்சிருக்காங்க. உங்களுக்கு கூட தெரியும் அந்த எல்லைக்கே படமும் இந்த படமும் ஒரே நாளில் வர்ற மாதிரி இருந்தது. கடைசியில் 2 தயாரிப்பாளர்களும் உட்காந்து பேசி ஒருத்தர் தீபாவளிக்கு இன்னொருத்தர் டிசம்பருக்கு வர்றதுங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. பட் எல்லைக்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். 2040 கதை நடக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தினுடைய கதை மற்ற விஷயங்கள் வந்து மக்களை கவருதோ இல்லையா, அந்த 2040 கதை நடக்குதுங்கிற அந்த ஃபேண்டசியே மக்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் அதனுடைய டீசர்லாம் நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா சீமானுக்கு இவருக்கு அப்பாவாக நடிக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்போ அந்த அப்பா மகன் சென்டிமெண்ட்டு அது கிரிஞ்சாகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. அதே மாதிரி இந்த டீசல் படமும் ரிலீஸ் ஆகுது. ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு முழு நேர ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா சார்? நம்ம தொடர்ந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார் ஹரிஷ் கல்யாண் வந்து, அந்த ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. இதே ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாறும்போது அது ஈஸியாக எடுத்துப்படுமா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அதில் மாறுகிறார் அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் அவரை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அந்த கதாபாத்திரம் வந்து நம்மளை நம்ப வைக்கணும். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சின்னத்தம்பி படத்தில் பார்த்தா தாலினே என்னான்னு தெரியாத ஒருத்தனாக இருப்பான், அந்த அளவுக்கு கோவிந்தா இருப்பான். அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசகாய சூரனாக மாறுறான் அப்படின்னா மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. அதே நேரம் இல்லைடா இவன் 10 பேரை கூட அடிப்பான் அப்படின்னு வந்து உங்களை நம்ப வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் இருந்து ஒரு கட்டத்தில் அவர் அப்படி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படின்னா மக்கள் நிச்சயமாக அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரா இல்லையா அப்படிங்கிறதை தாண்டி அந்த படம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுது. அது என்ன அப்படின்னா, வட சென்னையில் நிறைய பெட்ரோலிய நிறுவனங்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனில் பெட்ரோல்கள் செல்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அந்த பைப் லைனிலேருந்து பெட்ரோல்கள் திருடப்படுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசுது. இதுக்கிடையில் இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த படம் 2021 வந்த ஒரு பைப் லைன்கிற ஒரு கொரிய படத்தினுடைய தழுவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மிகச்சிறப்பாக லோக்கலைஸ் பண்ணி இப்போ கரெக்டாக இது வந்து கொரிய படமே இல்லை, வட சென்னையில் நடந்த கதை அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த படமும் ஒரு கவனத்தை கவர்கிற படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த தீபாவளிக்கு வந்து முதல்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து கருப்புவா தான் இருந்தது. ஏதோ சில காரணங்களாக அந்த படம் வந்து தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த 3 படங்கள் வர்றதை பார்த்து சூர்யா சாரோட இந்த ரியாக்ஷன் வந்து என்னவா சார் இருக்கும்?
ஒரு பண்டிகைக்கு நம்ம படம் வர முடியலைங்கிற ஒரு வருத்தம் வந்து நிச்சயமாக எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருக்கும், பாக்கி 10% சட்டுப்புட்டுன்னு எடுத்து நம்ம தீபாவளிக்கு வந்துடலாம் அப்படின்னு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. அது சிலருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதை ரீச் பண்ண முடியாமல் தீபாவளி பந்தயத்திலிருந்து விலகி போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து இவர்களுடைய படம் வராமல் வேற சிலருடைய படம் வந்து அதில் ஒரு படம் வெற்றி அடைந்து அந்த படம் இவருடைய பார்வையில் ஒரு மொக்கையாக இருக்குன்னே வச்சுக்கோமே, அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அடடா நம்ம படம் வந்துருச்சுன்னா இந்த படத்தெல்லாம் அடித்து காலி பண்ணியிருக்கோம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தப்படுவாங்க. கிட்டத்தட்ட சூர்யாவுடைய வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம படம் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு, அப்படியும் வந்து தீபாவளிக்கு வர முடியலையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருப்பார். இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், அந்த டிஜிட்டல் ரைட்ஸ், அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து இன்னும் விற்கப்படலை, அதனால அவங்க வந்து தீபாவளி டேட்டை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வருத்தம் நிச்சயமாக சூர்யாவுக்கு இருக்கும். அதெல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வருகிற 3 படங்கள் சூர்யாவின் பார்வையில் வந்து ஒரு மொக்க படங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வருத்தம்ங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கருப்பு படத்துக்காக தான் சர்தார் 2 படமே வந்து தள்ளி போச்சு. கடைசியில் கருப்பும் வரல, சர்தார் 2வுமே வரலையே சார். ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சர்தார் 2 பார்த்தீங்கன்னா கார்த்தியுடைய கரியர்லேயே ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிற படம், கிட்டத்தட்ட 110 கோடி நான் கேள்விப்பட்டேன். அப்போ 110 கோடியில் படம் எடுக்கிற தயாரிப்பாளருடைய எண்ணம் என்னவா இருக்கும், எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் தியேட்டருக்குள்ளேயே இந்த படத்திலிருந்து ஒரு 60% ரெவென்யூவை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். என்னன்னா எஞ்சிய 40% வந்து தியேட்டரிக்கல் ரெவென்யூவாக அவங்க கணக்கில் வச்சுக்குவாங்க. இதில் ஏதாவது தப்பு நடந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய சேதாரம் இருக்காது. ஸோ இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக இந்த திரையுலகில் அந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னா, சேட்டலைட் ரைட்ஸுக்கும் டிமாண்டு கிடையாது, டிஜிட்டல் ரைட்ஸும் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ 60% ரெவென்யூ கொடுத்து அந்த நான் தியேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ 30% குறைஞ்சிருச்சு. அப்போ நான் தியேட்டரிக்கல் மூலமாக 30% ரெவென்யூ, தியேட்டரிக்கல் மூலமாக 70% ரெவென்யூன்னு அந்த நிலைமை மாறும்போது உண்மையிலே தயாரிப்பாளர்கள்லாம் பயங்கர பதட்டம் அடைஞ்சிருவாங்க. ஒருவேளை தியேட்டரிக்கலாக இந்த படம் தப்பாயிடுச்சு அப்படின்னா தயாரிப்பாளர் ரோட்டுக்கு வர்றதை தவிர வேறு வழியே இல்லை. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம சும்மா ஒரு கௌரவத்துக்காக தீபாவளிக்கு எதுக்கு வரணும், நம்ம வியாபாரம் பண்ணிட்டு சேஃபாக வருவோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்கெல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க.